الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي أرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித வாழ்க்கையின் தேவையை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அடிப்படை காரணிகளில் ஒன்றாய் செல்வத்தை, காசு பணங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கத்தில் காசு பணம் செல்வத்தினுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. செல்வம் யாரிடமும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் செல்வமே இல்லாத ஒரு சூழல், காசு பணங்களே இல்லை என்ற ஒரு சூழல் வந்தால் உலகம் ஸ்தம்பித்து போகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரம், காசு பணம் என்பது உலகத்தினுடைய இயக்கத்தில் முக்கியமான பங்களிப்பு. அதே சமயம் அந்த செல்வம், பொருளாதாரம் என்பது அது முறையாக பயன்படுத்தப்பட தவறினால் அது மாபெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மகத்தான சோதனை என்பதையும் குர்ஆனின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. துவக்க காலம், மனித குலத்தினுடைய படைப்பின் துவக்க காலத்தில் இருந்து யோசித்து பார்த்தால் மனிதர்கள் தங்களின் தேவைகளை துவக்கமாக பரிமாறிக்கொள்வதற்கு பண்டமாற்று முறை ஒன்றும் இருந்தது. இவர் அரிசியையும் இவர் கோதுமையையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற முறை, அல்லது வேறு ஏதாவது பண்டமாற்று முறைகளை வைத்து டிரான்சாக்சன், பரிமாற்றங்கள் இப்படி இருந்தது ஒரு காலம். அதன் பிறகு திர்ஹம் தீனார்களாய் தங்கம் வெள்ளிகளையே நாணயமாக வைத்து பரிமாறியது ஒரு காலம். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்தன. அதற்கடுத்து தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் டிடி செக் மூலமாக ஒரு விஷயத்தை அனுப்பி பொருளை பெறுகிற பரிமாற்றங்களும் இருந்தது. இப்போதைய தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், பொருளை பெற்றுக்கொண்டு ஒரு ஸ்கேன் செய்தால் போதுமானது, அவருக்கு போதுமான பணம் அங்கே போய் விடுகிறது, இவருக்கு தேவையான பொருள் வந்து விடுகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய பொருளாதார பரிமாற்றத்தின் வளர்ச்சியில் இப்போது நாம் இருக்கிறோம். பொருளாதார இந்த பரிமாற்றுதல் என்ற இந்த விஷயம் இருக்கிறதே,
மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம். மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பணம் செய்கிற பலனை போல வேறு யாரும் செய்ய முடியாது. பணத்திற்கும் செல்வத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவத்தை குர்ஆனினுடைய வரிகளின் வாயிலாக நாம் படித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனில் அல்லாஹ் மறுமை குறித்த செய்தியை சொல்கிற போது, அன்றைய நாளில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த காசு பணங்களோ அல்லது அவர்களுடைய ஆண் பிள்ளைகளோ எந்த பலனையும் அவர்களுக்கு தர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இதன் மறுபொருள் என்னவென்றால், இந்த உலகில் வாழுகிற போது மனிதர்கள் அதிகமான பலனை யார் மூலம் பெறுகிறார்கள் என்றால், அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் மூலமும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பேரண்ட்ஸுகள் பணங்காசுகள் மூலம்தான். இந்த இரண்டில் எது அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் சேர்த்து வைத்துக்கிற காசு பணங்கள். எனவேதான் குர்ஆனுடைய துவக்க வார்த்தை ஆண் பிள்ளைகளும் பணங்களும் என்று இல்லாமல் சேர்த்து வைத்திருக்கிற காசு பணங்களும் மேலும் ஆண் பிள்ளைகளும் என்று ஆண் பிள்ளையை விட செல்வத்தை தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்தி பேசியிருக்கிறார். என்ன புரிகிறது என்றால், மனித வாழ்க்கையில் செல்வத்தினுடைய பலன்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லோருக்கும் தேவை, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. செல்வம் இல்லாமல் இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா? அதுபோல செல்வத்தினுடைய தேவை என்பது மனித வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். செல்வம் இருந்தால், காசு பணம் இருந்தால் தான் உணவை வாங்க முடியும், உடையை வாங்க முடியும், காரணிகளை வாங்க முடியும், இருப்பிடத்தை வாங்க முடியும், தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும், நோய் வாய்ப்பட்டால் மருந்து மாத்திரைகளை வாங்க முடியும், சிகிச்சை செய்ய முடியும் என்று ஒவ்வொன்றாய் பார்த்தால் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை செல்வத்தினுடைய பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். எனவே பொருளாதாரத்தை குறித்து அதை ஒரு ஃபர்லான ஒரு கடமையை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகை, நோன்பு, ஹஜ் என்று மட்டும் முடிக்காமல் சேர்த்து வைக்கிற காசு பணத்திலேயும் ஒரு வணக்கத்தை ஏன் சொல்லி இருக்கிறது என்றால், செல்வம் என்பதை அதை வணக்கமாகவும் பயன்படுத்துவதற்கு வழி இருக்கிறது என்பதால் தான் மார்க்கம் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறது. மறுபக்கம் எவ்வளவு காசு அவசியம், பணம் அவசியம், அது இருந்தா தான் லைஃப் இப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் பாருங்க. இதன் மறுபக்கம் குர்ஆன் அதையும் தெளிவுபட பேசி இருக்கிறது. உலகத்தில் மன நிம்மதியை கெடுக்கிற விஷயங்கள் எது என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் முதன்மையான பங்களிப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது காசுக்குத்தான். ஃபித்னாவை, குழப்பத்தை உண்டாக்குவதில் முதன்மையான பங்கு ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் அது பொருளாதாரத்திற்கு தான். எனவே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் பிரிதொரு இடத்தில், வஅலமு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தை செல்வமும் இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு மகத்தான சோதனைகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சோதனை என்றால் நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கிற அம்சங்களை அதிகம் பெற்றிருப்பார்கள் என்பது பொருள். நிம்மதியை சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையில் வார்த்து வளர்த்தெடுக்கப்பட்டு சாலிஹீன்களாக ஆகிவிட்டார் என்றால் அதை விட சிறந்த கண்குளிர்ச்சி வேறில்லை. அதன் மறுபக்கம் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வார்த்து வளர்த்தெடுக்கப்படாவிட்டால் அந்த பெற்றோர்களின் சொல்லை மதிக்க தவறுபவர்களாய் ஒருவேளை அமைந்து விடுவார்கள் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதன் மூலம் ஏற்படுகிற கேவலத்தை போல் வேறொரு கேவலம் இருக்கும் போதில்லை. இப்படிப்பட்டவருக்கு இன்னாருடைய இவ்வளவு பெரிய இப்படி ஒரு பையனா என்று ஊர் தூற்றுகிற அளவுக்கு கேவலம் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மன உளைச்சலில் முதன்மையான பங்களிப்பு குழந்தைகள் மூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் குழந்தை செல்வமும் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான். அதை விடவும் பெரிய சோதனை எதுவென்றால் அவர் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் சரியான முறையில் செலவு செய்யப்பட்டு சரியான முறையில் சம்பாதிக்கப்படுகிறது என்றால் அதை விட பெரிய நிஅமத்து வேறு எதுவும் இல்லை. சரியான முறையில் அதை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் சரியான முறையில் பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் செல்வத்தை விட பெரிய சோதனை வேறு எதுவும் இல்லை. செல்வம் சேர 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 இயல்பாகவே அதை போதும் என்கிற மனோநிலை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வருவதே இல்லை. பெரும்பாலும்
இல்லாமாஷா அல்லாஹ் ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம் என்பது வேறு விஷயம். பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தால் செல்வம் சேர சேர போதும், நம்ம தகுதிக்கு இதுவே போதும் நினைக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு உதாரணத்திற்கு நாம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதருக்கு சும்மா பட்டன் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்டன் போன் ஏதோ பேசுவதற்கு என்ற அளவுல இருக்கு. சரி, இதுவே நம்ம தகுதிக்கு பெருசு என்று அவர் நினைப்பாரா என்றால் இல்லை. இதை எவ்வளவு நாளைத்தான் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கிறது, விரல தட்டினாலே போற டச் போன் எப்போதான் நம்ம வாங்குறது, இது அவனுடைய மனோநிலையில் அதற்கு அடுத்த ஆசை அவனை தூண்டுகிறது. இந்த டச் போன்ல கீழ்நிலையில இருப்பவர்கள் இதை எவ்வளவு நாளைத்தான் வச்சு மாரடிக்கிறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி 1+ வாங்கலாம், 2+ வாங்கலாமே என்று அவரை இன்னும் தூண்டுகிறது. இன்னும் கொஞ்சம் மேல்நிலையில இருப்பவர் இதை வச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் காலம் கழிக்கிறது, நம்ம கிரேடுக்கு ஒரு ஆப்பிள் இருந்து ஒரு ஐபோன் இருந்தா தான் அது நம்ம தகுதிக்கு சரியா இருக்கும், இப்படியே யோசித்துக் கொண்டே போகுவான். இது போனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் மனோநிலையில் இருந்து பார்த்தால் செல்வம் அவருக்கு கூட கூட இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளலாம் என்கிற மனோநிலை அவ்வளவு சீக்கிரம் வராது. இது போனுக்கு மட்டுமான உதாரணம் அல்ல, அது உடையோ காலணியோ அது எதை எடுத்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய பயன்பாட்டு பொருள்கள் என்று எதில் தொட்டு பொருத்தி பார்த்தாலும் என் கிரேடுக்கு இது சரி வராது. அந்த விரலுக்கேற்ற வீக்கம் என்பதெல்லாம் பழமொழியாக பேசிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரம் அதை நடைமுறையிலே கொண்டு வர இயல்வதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா, இதை விட இது நல்லா இருந்தா, இதை விட இது நல்லா இருக்குமே என்று அவர் மேலும் மேலும் மேலும். இது எவ்வளவு காலம் தொடரும் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது ஹத்தா சுர்துமுல் மகாபிர், நீங்க கபருக்கு போய் சேருகிற வரை இது தொடரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்மை படைத்த அல்லாஹ், நம்முடைய உணர்வுகளை புரிந்த அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். சரி போதும், நம்ம இவ்வளவு சம்பாதிச்ச இவ்வளவு அனுபவிச்ச இதோட போதும் என்று அவருக்கு அவ்வளவு சீக்கிரமாக அவருடைய போதும் என்கிற மனநிலை வருமா என்றால் வராது. எதுவரை தொடரும் என்றால் நம் முகத்திற்கு கஃன் வருகிற வரை, கபருக்கு போகிற வரை. ஹத்தா சுர்துமுல் மகாபிர். இது நம்முடைய செய்தி அல்ல, படைத்த அல்லாஹ்வை இப்படி சொல்கிறார். எனவே செல்வத்தின் மூலம் ஏற்படுகிற சோதனை இருக்கிறதே ஒரு பிரம்மாண்டமான சோதனை. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை வார்த்தையை சொன்னார்கள். லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னத்துன் வ ஃபித்னத்து உம்மத்தி அல்மால். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஏற்பட்டன. ஒரு சமுதாயம் பெண்களை கொண்டு சோதிக்கப்பட்டது, ஒரு சமுதாயம் அவருடைய வலிமையை கொண்டு சோதிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு வகையாக சோதிக்கப்பட்டார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், என் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய சோதனை பொருளாதாரம் என்கிறார்கள். இது என்ன புரிகிறது என்றால், செல்வத்தை முறையாக பயன்படுத்த தவறினார் என்றால் அது அவரையே படுகுழியில் படுபாதாளத்தில் தள்ளிவிடும். அப்படியே யோசித்து பாருங்கள். செல்வம் கூட 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 அவரிடத்தில் இருக்கிற தீன் பறிபோகிற நிலைகள் எத்தனை பேருக்கு வந்து விடுகிறது. ஒரு மனிதர் சாலிகாக இருக்கிறார், தக்வா நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு சாலிகான மனிதர் என்றால் அவருக்கு செல்வம் இருப்பது ஒருபோதும் தவறில்லை என்கிறார்கள். நிஅமல் மாலு ஸாலிஹு லில் அப்தி ஸாலிஹ், ஒரு சாலிகான மனிதருக்கு செல்வம் இருப்பது மிக நல்லது என்கிறார்கள். மறுபக்கம் அவர் சரியான முறையில் பேணுதலை அவர் குறைப்பார் என்றால் அவர் செல்வம் அவரை பேராசையில் தூண்டும். அது பேராசை அப்படியே வளர்ந்து போய்கொண்டே இருக்கும். அவர் கடனில் சிக்குவார் அல்லது பேராசையில் எதையோ வாங்கி குவிப்பார். இது இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. கொஞ்சம் இருக்கிற செல்வத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளலாம் என்று யாரும் நினைப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை, அவர் மனிதர்களுடைய மனோநிலை குறித்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வைத்து விட்டார்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு 10 பவுன் நகை இருக்கு, சரி இதுவே பெருசு என்று அவன் கருதுவான் என்றால் இன்னும் ஒரு 5 இருந்தா நல்லா இருக்குமே என்று அவன் கருதுவான். ஒரு 30-50 பவுன் இருக்கிறவனுக்கு
50 பவுன் நகை இருக்கே, இதுவே பெருசு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவன் அடுத்த கட்டத்துல ஒரு 100 இருந்தா தான் கொஞ்சம் ஒரு ஊர்ல மதிப்பா இருக்கும். இது அவனுடைய எல்லையில. ஒரு மனிதருக்கு இருப்பதற்கு ஏதோ ஒரு வீடு இருக்கிறது, இந்த பழைய வீட்டுல எவ்வளவு நாள் தான் இருக்கிறது, ஒரு அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி. அதற்கு அடுத்து அப்படியே யோசித்து பாருங்கள், அவர் ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு டிவிஎஸ் ஒரு ஆக்டிவா இருக்கு, இல்ல இல்ல ஊர்ல இது வந்து லோக்கல் யூஸுக்கு, கொஞ்சம் வெளியில போகும்போது கொஞ்சம் கண்ணியமா இருந்தா, இப்படியே அவன் வாழ்க்கையில் அவனுடைய எண்ணம் பறந்து விரிந்து போகுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார்கள். வலையம் லஅஃபாஹு இல்ல துராப். ஒரு மனிதருக்கு தங்கத்தினுடைய ஆசையும் மோகமும் செல்வத்தினுடைய மோகம் எவ்வளவு மிகைத்து விடும் என்றால், ஒரு மனிதருக்கு தங்கம் அது ஓடையை போல, ஒரு வாய்க்கால் முழுக்க தங்கம் வந்து அது ஏதோ 5 பவுன் 10 பவுன் 100 பவுன் அல்ல, ஒரு ஓடை முழுக்க ஒரு மனிதருக்கு தங்கமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுமார் ஒரு 1000 கிலோ, ஒரு புரிதலுக்கா ஒரு 1000 கிலோ தங்கம் இருக்கிறது என்றால், அதோடு அவன் அடங்கி விடுவானா என்றால், இன்னொரு ஓடை தங்கம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்றுதான் அவனுக்கு தோன்றும். ஆனா உலகத்தின் பெரும் பணக்காரனா இருப்பவன் இருக்கிற கடனையும் முதல் அடைப்புன்னு தோணுதா, இல்ல அமெரிக்கால போய் கடன் வாங்கலாம், அங்க போய் கடன் வாங்கலாம். இது போல் யதார்த்தத்தில் மனிதனுக்கே உள்ள இயல்பு அது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓடை முழுக்க தங்கம் இருந்தாலும் அவன் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவன் தோணுவான். அவனுடைய வாயை, அவனுடைய பேராசையை கபருடைய மண்ணை தவிர வேறு எதுவும் அவனை நிரப்பாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மனோநிலையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. செல்வ செழிப்பு என்பதை கடந்து அவரவர் எல்லையிலே இருந்து செல்வத்தின் மீதான மோகம் சர்வ சாதாரணமாக கடன் சிக்கிக் கொள்வது இன்றைக்கு நடைமுறையில் வந்துவிட்டது. முன்பெல்லாம் கடன் வாங்குவது என்பது ஒரு சர்வ சாதாரணமாக புழக்கத்தில் இல்லாத காலம். கடன் வாங்கிவிட்டால் அதை பற்றிய கவலை வரும், அதை எப்போது அடைப்போம் என்கிற மனோநிலை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரம் எப்படி நம்மை மாற்றி விட்டது என்றால், 0 பேலன்ஸ்ல போன் எடுத்துக்க, 0 பேலன்ஸ்ல ஏசி எடுத்துக்க, 0 பேலன்ஸ்ல வாஷிங் மிஷின் எடுத்துக்க, இப்படி ஒரு புழக்கத்தை நம்முடைய நடைமுறையில் கொண்டு வந்து விட்டது. ஒரு தப்பி தவறி ஒரு மனிதன் ஒருத்தர் கடன் வாங்கிவிட்டார், இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போய் லோன் மாற்றாங்க பாருங்க. உலகத்தினுடைய பிரம்மாண்டமான சிக்கல்களுக்கு 2 காரணத்தை சொல்லலாம். ஒன்று போனு, இன்னொன்னு லோன். ஒன்று போனு, இன்னொன்னு லோன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிக்கலில் உலகமே தத்தரிக்கிறது. கடன் சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள், அது குறித்து கவலைப்படாத ஒரு மனோநிலை, இதெல்லாம் லைஃப்ல இதெல்லாம் சர்வ சாதாரணம் என்று பேசுகிற மனோநிலைக்கு இன்றைக்கு செல்வத்தின் மீதான சோதனை நம்மில் பரவலாகிவிட்டது என்பதை நாம் மறுக்க முடியுமா? ஒரு 1000 10,000 ரூபாய்களை பெற்றிருக்கிற வருமானத்தை பெற்றிருப்பவருக்கு ஒரு 10,000 ரூபாயில் கடன் இருக்கிறது. லட்சங்களில் புரள்பவனுக்கு கோடிகளில் கடன் இருக்கிறது. கோடிகளில் புரள்பவனுக்கு இருக்கிற கடனை எல்லாம் தாண்டி வேறு நாடுகளில் கடன் வாங்குகிறான் என்கிற அளவுக்கு அவனுக்கு அப்படியே கடன் மிகைத்து போகிறது. கடன் 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 போதா குறைக்கு இன்றைக்கு கடனை வாரி தருவதற்காக நிறைய பேர் வங்கிகளிலே இருந்தும் நிறுவனங்களிலே இருந்தும், நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, உங்க நேர்மைக்கு பரிசா நாங்க கடன் தர்றோம். ஆனா ஏதாவது ஒரு அவசரத்தில் போய் ஒருவன் சிக்கிக் கொண்டால் அவனை விடுவதாக இல்லை. உங்கள் நேர்மைக்கு பரிசாக நாங்கள் இவ்வளவு பெர்சன்டேஜுக்காக உங்களுக்கு கடனை ஒதுக்கி இருக்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுத்து கடன் சிக்க வைக்கிற மனோநிலை தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. முன்பெல்லாம் தேவைக்கு மட்டும் வாங்குகிற பழக்கம் என்பது நமக்கு புழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கு ஷாப்பிங் கலாச்சாரம் பரவலாகிவிட்டதால் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில போய் எதையாவது அது தேவையோ தேவையில்லையோ அதை வாங்கிவிட்டு வந்தால் தான் வெறுங்கையோடு வருகிற அந்த மனோநிலையே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஏதாவது ஒன்றை ஷாப்பிங் செய்ய வேண்டும். இப்படி ஒரு ஷாப்பிங் கலாச்சாரத்தினுடைய மனோநிலை இப்போது நகர்ப்புறங்களில் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்மை கடந்து போக வைத்திருக்கிறது என்றால், கடன் என்பது சர்வசாதாரணமாக கருதப்படுகிறது. ஏதோ ஒரு அடிப்படை தேவைக்காக கடன் பெறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடன் பெற்றிருக்கிறார்களே என்று நியாயம் பேசுகிற நபர்கள் நாம் ஒன்றை புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஷாப்பிங் பண்றதுக்கோ தன்னுடைய கெத்தை காட்டுவதற்கோ வாங்கப்பட்ட கடன் அல்ல ரசூலின் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்கள். ஏதோ ஒரு தேவைக்காக வாங்கப்பட்ட கடனாகவும் கூட கருத வாய்ப்பில்லை அதிகம்.
ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பெற்ற கடன்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால், யாராவது உதவி தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே வந்து விட்டால் இருப்பதை அப்படியே கொடுத்து விடுவார்கள். சில சமயங்களில் புதிதாக இஸ்லாம் ஏற்க வந்தவருக்கு அப்போதைக்கு என் கையில என்னன்னு பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மலைகளுக்கு மத்தியில ஆடுகள் கூட்டம் கூட்டமாக பல ஆயிரக்கணக்கான ஆடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் எடுத்து போகணும் அன்பளிப்பு என்றார்கள். ரசூலுடைய பழக்கம் கொடுத்து சிவந்த கரம் அல்லவா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வந்தவர்கள் யாரையும் இல்லை என்று சொல்லுகிற பழக்கம் இல்லவே இல்லை ரசூலுக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழமை என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி யாராவது ஒருத்தர் வந்துட்டா இருப்பதை கொடுப்பார்கள். ஒருவேளை அந்த சமயத்தில் ரசூலின் கரங்களில் ஏதும் இல்லை என்றால் வீடுகளில் சொல்லி அனுப்புவார்கள், உங்களுக்கு ஏதாவது இருக்குதான் வீட்டில் தேடி பாருங்கள். அப்போதும் இல்லை என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புவார்கள், இன்னாரிடம் போய் இவருக்காக கடன் பெற்றுவா. ரசூல் எப்போதும் இல்லை என்று சொல்கிற பழக்கம் இல்லை. அப்படி பெற்ற கடனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குகிற போது இந்த நாட்களில் இத்தனை அவகாசத்தில் நான் அடைத்து விடுவேன் என்ற நிபந்தனையோடு வாங்கி வருவார்கள். அந்த நிபந்தனைக்கு முன்பாக, அந்த நாட்களுக்கு முன்பாக கடனை அடைப்பார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கடன் வஃபாத்துடைய கடைசி பொழுதுகள் வரை தொடர்ந்து இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கடன் என்பதெல்லாம் நம்மை போன்ற ஷாப்பிங் மூலமாகவோ தேவையில்லாததை வாங்கி குவித்ததால் ஏற்பட்ட கடன் அல்ல. அதை நாம் முன்மாதிரியாக நாம் யதார்த்த வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒரு மனிதரின் வாழ்க்கையில் திடீரென்று மரணம் ஏற்படுகிறது, ஒரு ஆக்சிடென்ட் அசம்பாவிதம் ஏற்படுகிறது, ஒரு மருத்துவ தேவை ஏற்படுகிறது. அது போன்ற சமயங்களில் ஏற்படுகிற கடன் என்பது தவிர்க்க முடியாதது. அதுபோன்ற தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கடன் பெறுவதை மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே சமயம் தேவைக்கு அளவுக்கு மட்டும் வாங்குவதற்கும் கடன் பெறலாம் என்பதை குறித்தும் சொல்லி இருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் தேடி பார்த்தால் குர்ஆனில் இருக்கிற 6666 வசனங்களில் மிகப்பெரிய வசனம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கடனை குறித்த வசனம் தான். குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் இருக்கிற ஒரே ஒரு ஆயத், அதுதான் இருக்கிற ஆயத்துகளிலேயே பெரிய ஆயத். சுமார் ஒரு பக்கத்திற்கும் மிகுந்த அடிப்படையில் மிகப்பெரிய வசனமாக இருக்கிறது. அந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்றால் கடனை குறித்து பேசியிருக்கிறது. ஆனால் கடனை குறித்து சர்வ சாதாரணமாக நாம் யதார்த்தத்தில் வாங்கிவிட்டு போய்விடுகிறோம். அப்படி அல்ல. அந்த கடனை பெறுவது என்று வந்துவிட்டால் அதற்கு ஏகப்பட்ட நிபந்தனைகளை குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின், நீங்கள் கடன் பெறுவதாக இருந்தால் என்று பேசுகிற அந்த வசனம் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், சாட்சியாக எத்தனை பேர் இருக்க வேண்டும், ஒருவேளை சாட்சிக்கு 2 பேர் பெண்ணாக இருந்தால் அப்போது எப்படி சட்டம், எழுதியதை எப்படி எழுதி கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாத காரணத்தினால் கால அவகாசத்தை பெறுவதாக இருந்தால் எவ்வாறு அவகாசம் வழங்க வேண்டும், அல்லது அவகாசத்தை கொடுத்தும் கூட அவரால் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவருக்கு சதகா செய்வது என்பது சிறப்பு. இப்படி குர்ஆனில் கடன் குறித்து பிரம்மாண்டமான ஒரு செய்தியை சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு வசனம் முழுக்க அல்லாஹ் பேசி இருக்கிறார். கடன் பெறுவது என்று வருகிற போது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர் பெற்று அவரால் அடைக்க முடியாத ஒரு சூழல் வந்தால் அப்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நீண்ட செய்தி அது குர்ஆனுடைய அந்த கடன் குறித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் விரிவாக பேசியிருக்கிறான். ஒரு கட்டத்தில் நீங்க நல்ல எண்ணிக்கை நம்பிக்கையோடு கொடுத்தீர்கள், ஆனால் கட்டாயம் எல்லோருடைய சூழலும் ஒன்று போல் இருப்பதில்லை. அவரால் கடனை அடைக்க முடியாத ஒரு சூழல் வருகிறது என்றால் தவணையை நீங்கள் தந்து விடுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தவணையை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தவணையை தருகிற போது மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தருக்கு சதகா செஞ்சா அந்த சதகா செஞ்ச நன்மை அப்போது மட்டும்தான். ஆனால் ஒரு கடன் பெற்றவர் கடனை பெற்றதற்கு பிறகு அவரால் உண்மையான காரணத்தின் அடிப்படையில் அவரால் சில பேர் ஏப்பம் ஒரு நோக்கத்தில் வாங்குவாங்க பாருங்க, அந்த கடன் அல்ல அது. உண்மையிலேயே அவரால் அடைக்க முடியாத ஒரு சூழல் வந்து அவர் அவகாசம் கேட்கிறார், தவணை கேட்கிறார் என்றால் தவணையை தந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் சதகா செய்த நன்மை கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாயை ஒருத்தருக்கு சதகா கடன் கொடுக்கிறார்,
சதக்காவா செய்தா அன்னைக்கு ஒரு நாள் தான் சதக்கா செஞ்ச நன்மை. கடன் பெற்றவர் அவர் தவணை கேட்கிற போது தவணை கொடுத்து விட்டால் ஒவ்வொரு நாளும் 10,000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை இவருக்கு வழங்கப்படும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுத்தவர் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் குறித்து பேசியிருக்கிறார்கள். வஅன் தஸத்தகு கைருன் லக்கும். ஒரு கால் கடைசி கட்டமா அவரால் முடியலன்னா சதக்காவாக நீ விட்டு கொடுக்கிறது சிறந்தது. இதெல்லாம் கடன் கொடுத்தவருக்கான விஷயம். மறுபக்கம் இதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதரின் வாழ்க்கையின் கடன் பெற வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்றால், சர்வசாதாரணமாக நம்ம இஎம்ஐல கட்டிக்கலாம், லோன்ல கட்டிக்கலாம், சுய உதவிகளை கட்டிக்கலாம், வட்டியில வாங்குறதெல்லாம் இல்ல சர்வசாதாரண லைஃப் ஸ்டைல் அப்படி மாறி போச்சு என்பதாக நாம் கருதுகிறோமே. இப்படி ஹராமை நாம தேர்வு செய்தால் அதற்கு அல்லாஹ் பொறுப்பல்ல. உண்மையிலேயே ஒரு மனிதரின் வாழ்க்கையில் ஹலாலான முறையில் ஒரு மனிதர் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதினால் அதற்கு வாசலை திறப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் யதார்த்தம் அப்படி போகிறது என்று போகிற போக்கில் நம்மை வளைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கருதினோம் என்றால் அந்த ஹராமில் விழுந்ததற்கு பிறகு மீள முடியவில்லையே என்று வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஒரு மனிதரின் வாழ்க்கையில் அப்படி கடன் ஏற்படுகிறது என்றால் அவர் எப்படி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு நீண்ட நிபந்தனைகளை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர் பெற வேண்டும். பெறுகிற போதே எப்படியாவது இதை நான் அடைத்து விட வேண்டுமே என்று மனதார அவர் கெஞ்சியவராக அல்லாஹ்வின் சமூகத்தில் உதவி நாடியவராக பெற வேண்டும். அப்படி பெற்றார் என்றால் கட்டாயம் அவர் கடனை அடைப்பதற்கு வாசலை திறப்பான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே இப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு, மருத்துவ தேவை வந்துருச்சு, வேற வழி இல்லை என்று அடிப்படையில் வாங்கிவிட்டு அவர் வாங்கியதற்கு பிறகு அடைத்தே தீர வேண்டும் என்பதற்கு மனதார விரும்பினால் அல்லாஹ் ஏதாவது பொருளாதார சூழல்களை உண்டாக்கி அவர் கடனை அடைக்க வைப்பான். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள். ஒரு மனிதர் வாங்குகிற போது இதுதான் கடைசி, இனிமேல் அவர் தான் என் வீட்டுக்கு வரணும் என்பதாக அவர் அடைக்க கூடாது என்ற எண்ணத்திலேயே எப்படியாவது ஏமாத்திடலாம், ஒரு 2 தடவை 3 தடவை கேட்பாரு, ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் கடன் பெறுவான் என்றால் அவன் வாங்குகிற போதே ஃபஹுவ சாரிகுன், அவன் திருடன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சர்வசாதாரணமா கடன் வாங்கிட்டு இதெல்லாம் சர்வசாதாரணமா லோன் வாங்குறது, இஎம்ஐல வாங்குறது, டியூல வாங்குறது அதெல்லாம் பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி, இதெல்லாம் இப்படி பார்க்க முடியாது, மாசம் மாசம் கட்டிடலாம், மாசம் மாசம் சரி பண்ணிடலாம் என்பதாக கருதுகிறோமே. ஒருவேளை அந்த கடன் நிலையிலேயே நமக்கு மரணம் வரும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீத் ஆகிறார். அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க ஒரு செய்தி. ஷஹீத் ஆகுபவர் உயிரோடு வாழக்கூடிய மகத்தான பாக்கியம் பெறுவார். அப்படிப்பட்டவர் ஷஹீதானால் கூட அவர் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்க சொல்லலாம் யுஃபர்லி ஷஹீத் இல்ல தைன், எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், கடன் மன்னிக்கப்படாது. ஒரு ஜனாசாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானை நோக்கி தன்னுடைய பார்வை உயர்த்தினார்கள். உயர்த்திவிட்டு நெற்றியிலே கை வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். உடன் இருக்கிற சஹாபிகள் ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மாற்றம் தெரிகிறது, என்ன காரணம் என்று புரியவில்லை. அல்லாஹ்வின் வேதனை தான் இறங்குகிறதோ யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட மனிதர் குறித்து சொல்லிவிட்டு கடன் பட்டவர் கடனை அடைக்காத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு ஜனாசாவிற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிற வருகிற போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாமல் கேட்கிற ஒரு கேள்வி, இவர் பேர்ல கடன் இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. பொது ஜமாஅத்திலே கேட்பார்கள், இவர் பேர்ல கடன் இருக்கா? முதல் கேள்வி. ஜனாசா தொழ வைப்பதற்கு முன்னால் கேட்கிற கேள்வி, கடன் இருக்கிறதா? யாராவது கடன் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினால் அடுத்த கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவருடைய சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இவருடைய கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று அறிவிப்பு செய்வார்கள். அப்படி அறிவிப்பு செய்து நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பார்கள். ஒருவேளை அப்படி ஒரு கால் கேட்டு யாரும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தயாராகவும் இல்லை, அவர் கடனை நிறைவேற்றுவதற்கு வழியும் இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபுக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழு வச்சுக்கோங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க.
எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் அது. எந்த ரசூல் பாவிகளுக்காக கையேந்தினார்களோ அந்த காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் விஷயத்தில் இவ்வளவு தூரம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். உங்கள் தோழருக்கு நீங்களே தொழு வச்சுக்கங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். அப்படி ஒரு மனிதர் ஒரு கடனாளிக்காக நான் கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அவர் பேர்ல பொறுப்பேற்றுக்கிட்ட கடனை நீ அடைச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ் நான் அடைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்ஆன பரித ஜில்துஹு, இப்போதுதான் அவருடைய உடல் குளிர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். எனவே செல்வம் என்பது ஒரு மனிதரின் வாழ்க்கையில் அடிப்படையான அம்சம் தான். அதே சமயம் அது மனித வாழ்க்கையில் சோதனைக்குரியதாக மாறுவதற்கு ஒரு காரணமாய் அது கடன் அமைந்து விடுகிறது. சமீப காலத்தினுடைய இந்த நுகர்வு கலாச்சாரம், ஷாப்பிங் கலாச்சாரம், தேவையில்லாதை வாங்கி குவிக்கிற கலாச்சாரம், இன்றைக்கு அமேசான் அது இது என்றெல்லாம் இன்றைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்குகள் அதிகரித்ததற்கு பிறகு ஆண்களை விடவும் பெண்களிடமும் சரி, பொதுவாக இந்த பொருளாதாரத்தில் இருப்பதை இல்லாததை எல்லாம் டிஜிட்டலுடைய உலகத்தில் நாம் வந்து விட்டதால், கையில முன்னெல்லாம் காசு இருக்குதோ இல்லையோ, கையில காசு இருக்கிற வரைக்கும் வாங்குவோம், இல்லைன்னா ஆயிடும். இப்போதெல்லாம் தேவைக்கு அதிகமாய் கிரெடிட் கார்டுகள் கடன் கொடுப்பதற்கு வங்கிகள் காத்திருக்கிறது. நம்முடைய கைகள் இப்போதெல்லாம் டிஜிட்டல் ஜிபே, ஸ்கேன் இப்படிலாம் வந்ததற்கு பிறகு எவ்வளவு செலவு ஆகிறது, எவ்வளவு செலவழித்தோம், எதை வரவு வைத்தோம் என்பதை குறித்தும் நாம் கவனம் இல்லை. சர்வசாதாரணமான இந்த கலாச்சாரத்தில் அதிகபட்சமான கடனில் சிக்குபவர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும். கடன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டதென்றால் துடியாய் துடிக்க வேண்டும். நெருப்பை போல் அதை அடைக்க வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் அடைக்க வேண்டும் என்பதிலேயே நம்முடைய தேவை, நம்முடைய கவனமும் துஆவும் அழுகையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை பெற்ற ஜனாசாவாய் மறுமையில் நாம் சந்திக்க முடியுமே தவிர கடன் விஷயத்தில் அலட்சியமாய் கருதுவது என்பது ஒரு மனிதரின் வாழ்க்கையிலே கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்திற்கான சூழல் வந்த பிறகும் கூட அவர் அடைப்பதில் கவனக்குறைவாக இருக்கிறார் என்றால் மதலுல் கினா துல்முன், அதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது எல்லாம் நாம் நினைவில் கொண்டு, ஒரு பக்கம் கடனை குறித்து சிறப்புப்படுத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் சொல்லி இருக்கிறது. மறுபக்கம் கடன் பெற்றவர் அதை அவ்வளவு சீக்கிரம் அடைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அதிகபட்சமான வேட்கையையும் துடிப்பையும் காட்ட வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறது. செல்வம் ஒரு சோதனை தான். அந்த சோதனையை சரியாக பயன்படுத்த தவறினோம் என்றால் அது ஒரு மாபெரும் சோதனையாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் கூட ஒரு பெரிய தடை கற்களாய் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சோதனையில இருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.